விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச். தனியா அணியா தேர்தல் கூட்டணி குறித்து விஜய் சூசகம். ஜனநாயகன் விழா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் தனது தேர்தல் கூட்டணி குறித்து விஜய் மறைமுகமாக பேசியுள்ளார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு நடைபெறும் முதல் சினிமா விழா என்பதால் தமிழகம் மற்றும் மலேசியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். இந்த விழாவில் இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அட்லி, நடிகை பூஜா ஹெக்டே மற்றும் பல்வேறு திரைக்கலைஞர்கள், பாடகர்கள் என பெரும் நட்சத்திர பட்டாளமே பங்கேற்றுள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளுக்கு வணக்கம். நான் சினிமாவுக்கு வரும்போது எதிர்கொள்ளாத விமர்சனங்கள் இல்லை, நான் எதிர்கொள்ளாத அவமானங்கள் இல்லை. நிறைய காயங்களை தாண்டித்தான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நாட்களில் எல்லாம் முதல் நாளில் இருந்தே என்னுடன் நின்றது என் ரசிகர்கள்தான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 33 ஆண்டுகளாக எனக்காக நின்ற அவர்களுக்காக அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நான் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு ஒன்று என்றால் தியேட்டரில் வந்து நிற்கிறார்கள். நாளைக்கு அவர்களுக்கு ஒன்று என்றால் நான் அவர்கள் வீட்டில் போய் நிற்க விருப்பப்படுகிறேன். எனக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கும் ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டுக் கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றி என்று சொல்லிவிட்டு போகக்கூடியவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துவிட்டு செல்பவன். நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்க வேண்டும். சும்மா வருபவர்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்க முடியாது இல்லையா? வலுவாக இருப்பவர்களைத்தானே எதிர்க்க முடியும். அப்போதுதானே நாம் ஜெயிக்கும் அளவுக்கு வலுவாக இருக்கிறோம் என்று அர்த்தம். சமீபமாக நம்மை பற்றி ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜய் தனியாக வருவாரா அணியாக வருவாரா என்று. நாம் எப்போது தனியாக இருந்திருக்கிறோம்? கடந்த 33 ஆண்டுகளாக உங்களோடு தானே இருந்திருக்கிறேன். எனவே நாம் ஒரு மிகப்பெரிய அணிதானே. இப்போது கூட வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறாரே என்ற கேள்வி எழலாம். சஸ்பென்ஸ் என்று ஒன்று இருந்தால்தானே கிக்கு இருக்கும். இதையெல்லாம் நான் கைத்தட்டலுக்காக பேசவில்லை, மக்களுக்காக பேசுகிறேன். எல்லாவற்றையும் விட முக்கியம் செய்வதைத்தான் சொல்ல வேண்டும். எனவே 2026 வரலாறு திரும்புகிறது. அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். இவ்வாறு விஜய் பேசியுள்ளார்.